ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் 12th கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் லெசன் 1 வேர்ட் ஷார்ட்கட் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். வீடியோவோட எண்டில் நான் ஒரு கொஷின் கேட்க போகிறேன். அதோட ஆன்சரை நீங்கள் தான் கமெண்ட் பண்ண போகிறீங்க. ஸோ எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 12th கெமிஸ்ட்ரியோட ஃபர்ஸ்ட் லெசனோட ஃபர்ஸ்ட் 1 வேர்ட் தான் பார்க்குறோம். பாக்ஸைட் அஸ் தி காம்போசிஷன். பாக்ஸ், இந்த பாக்ஸைட்லேருந்து பாக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கோங்க. பாக்ஸில் நம்ம என்ன வைப்போம்? எல்லாமே வைப்போம். எல்லாமே மீன்ஸ் அதிகமாக வைப்போம். அப்போ ஆல். இதில் இந்த 2 வேர்டு நமக்கு 2 ஆப்ஷன் நமக்கு கரெக்ட் ஆகுது. பட் இதில் நமக்கு கம்மியான திங்ஸ் தான் இருக்குது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதில் நமக்கு நிறைய திங்ஸ் இருக்குது. அப்போ எல்லாமே வைக்கும்போது நிறைய வைப்போம் ஒரு பாக்ஸில். ஸோ அப்போ பி ஆப்ஷன். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, ரோஸ்டிங் ஆஃப் சல்ஃபைடோஸ் கிவன் தி கஸ் ஏ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தா 2 இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது, இங்கே ஒரு ஏ இருக்குது. அப்போ 2 இருக்குது. சல்ஃபைடோர்னால அதோட எஸ். ஸோ எஸ், அப்புறம் எஸ்ஓ. ஏ வந்து எத்தனை வாட்டி இருக்குது? 2 டைம்ஸ். ஸோ அப்படி 2 போடலாம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சல்ஃபைடோர்ஸ்னால எஸ்ஓவா, அப்புறம் ரோஸ்டிங். உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை ரோஸ்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ்ஷை நீங்கள் ரோஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 1 வாட்டி சாப்பிடுவீங்க, 2 வாட்டி சாப்பிடுவீங்க. ரொம்ப பிடிச்ச டிஷ்ஷு. ஸோ அப்போ 2 வாட்டி நீங்கள் மேக்ஸிமம் 2 வாட்டி சாப்பிடுவீங்க. அப்போ SO2. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கால்சினேஷன் அப்படின்னு இருக்கு. கால் அப்படின்னு ஞாபகம் கால் பண்ணுறோம். யார் உங்களுக்கு அடிக்கடி கால் பண்ணுவான்? ஆஃபீஸில் இருக்க எம்டி நமக்கு கால் பண்ணுவார். அப்போ அதை நம்ம எம்ஜின்னு வச்சுக்கலாம். எம்டி நமக்கு கால் பண்ணுவார். இதுதான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட்டு காரில் நம்ம என்னெல்லாம் வைப்போம்? எல்லாமே வைப்போம். இல்லைனா நம்ம காரில் எங்கே போவோம்? எல்லா இடத்துக்கும் போவோம். அப்போ ஆல். இப்போ இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். ஹால் என்ன வைப்போம்? வீட்டில் இருக்க ஹாலை நம்ம என்ன வைப்போம்? எல்லாமே வைப்போம். இங்கே ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கம் ரோஸ்டிங் பண்ணுறோம். எங்கே ரோஸ்டிங் பண்ணுறோம்? காரில் ரோஸ்டிங் பண்ணுறோம். காரில் ரோஸ்டிங் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் போகிறோம். ரோஸ்டிங் பண்ணுறோம். அதுவும் காரில் ரோஸ்டிங் பண்ணுறோம். ரோஸ்டிங் பண்ணிட்டு எப்படி போகிறோம்? ஹை ஸ்பீடில் போகிறோம். ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட போகிறோம் அப்படின்னு ஞாபகம். நெக்ஸ்ட்டு மேட்ச் ஐட்டம்ஸ் இன் காலம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ சைனைட் அப்படின்னா ஒரு பாய்சன். அந்த பாய்சனை நம்ம சாப்பிடணும் அந்த மாதிரி நம்ம ஃபீல் ஆகும்போது நமக்கு என்ன ஆகும்? அப்படின்றத ஃபீல் ஆகும். ஸோ இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். 4th ஸ்டாண்டர்ட். 4th ரொட்டேஷன்னா நம்ம 4th ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கலாம். 4th ஸ்டாண்டர்டோட நம்ம என்ன பண்ணிப்போம்? நீட்டாக ட்ரெஸ் பண்ணிப்போம் அப்படின்றத ஒரு காமெடியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதுதான் இதோட கரெக்ட் ஆன்சர். லைட், எலக்ட்ரோலைட்டிக் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்கு. இப்போது லைட் அப்படின்றத நம்ம லைட்ன்ற வேர்டை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். லைட் இப்போ எங்கே இருக்குது? எல்லா இடத்துலையுமே இருக்குது. இப்போ ஆல் அப்படின்ற எல்லா இடத்துலையும் இருக்குது அப்படின்றது இதோட ரைட் ஆன்சர். ஜோன் ரிஃபைன், ஜோனல் லெவல் மேட்ச் இருக்கும்ல. ஸோ ஜோனல் லெவல் மேட்ச்க்கு போகிறது யாரால மட்டும்தான் பாசிபிள்? அல்ட்ரா லெஜெண்டால மட்டும்தான் பாசிபிள். ஸோ ரைட் ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க, ஊல்ஃப்ரமேட் ஓர் இஸ் செப்பரேட்டட். இங்கே செப்பரேட்டட் அப்படின்ற வேர்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே செப்பரேஷன் அப்படின்ற ஒரு வேர்டு வந்து இருக்கு. ஸோ இதோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட்டு இதோட நாட் ஃபீஸபிள். இதில் இது வந்து நாட் கரெக்டானது இல்லை அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ இதில் இது கரெக்டானது இல்லைன்னா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சோஃபாலெல்லாம் குஷன் யூஸ் பண்ணுவோம்ல. இப்போ CUZN, அப்போ குஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். CUZN நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? குஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ CUZN குஷன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து எலக்ட்ரோகெமிக்கல் ப்ராசஸ் யூஸ் டு எக்ஸ்ட்ராக்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட எலக்ட்ரோகெமிக்கல்ல இருந்து நமக்கு ஆப்ஷனை பார்த்தா இதுவுமே மேட்ச் ஆகுற மாதிரி தோணலை. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, கெமிக்கல் அப்படின்ற வேர்டோட CHE அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். சீன்னு சொல்லுவோம் பிடிக்காட்டி, இல்லைனா அப்படின்னு சொல்லுவோம். பிடிக்காட்டி நம்ம என்ன சொல்லுவோம்? ஒரு பக்கம் சி அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு பக்கம் என்ன சொல்லுவோம்? அப்படின்னு. இப்போ 2 வேர்டுமே எனக்கு பிடிக்கல அப்படின்றதுக்குள்ள மீனிங் தான். நெக்ஸ்ட் 1 வேர்டு என்ன அப்படின்னா, ஃப்ளக்ஸ் இஸ் a substance which is used to convert அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்ஸ்லேருந்து லக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். லக்ஸ்னா நம்ம லக்ஸோ கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அந்த லக்ஸோ போட்டு குளிச்சா இம்பியூரிட்டிஸ் எல்லாம் போய் நம்ம பியூராக நீட்டாக ஆகிடும். அப்போ இன்வியூசபிள் இம்பியூரிட்டிஸ் டு சொல்யூபிள் இம்பியூரிட்டிஸ் ஆகும். ஸோ இட்ஸ் அ கரெக்ட் ஆன்சர். which one of the following ore is best concentrated by fourth flotation method அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. கான்சன்ட்ரேட்டட் பண்ணுறோம். அது 4th ஸ்டாண்டர்டில் கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. யார் பண்ணுறாங்க? 4th ஸ்டாண்டர்டில் கேர்ள்ஸ் பண்ணுறாங்க. கேர்ள்ஸ் அப்படின்றது வந்து நம்ம என்ன பண்ணலாம்? இந்த கலீனா அப்படின்றது ஜி வேர்ட், கேர்ள்ஸ் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம்.
அலுமினியம் ஃபார் அலுமினா. எல்லாத்துலேயும் இந்த மினிமம் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குது. மினிமம்னா கம்மியானது. ஸோ லோவர் அப்படின்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். சிங்க். சிங்க்கெல்லாம் என்ன வச்சுருப்பாங்க? மெயின்லி கார் வச்சுருப்பாங்க. சிங்க்கெல்லாம் என்ன வச்சுருப்பாங்க? மெயினாக கார் வச்சுருப்பாங்க. கோல்டு, சில்வர் இதெல்லாம் மெயினாக யார் வச்சுருப்பா? சிங்க். சிங்க்னா ஒரு சம் ஆஃப் தி பீப்புளை நம்ம சிங்க்னு சொல்லுவோம்ல, அவங்க என்ன வச்சுருப்பாங்க? கோல்டு, சில்வர் இதெல்லாம் யார் வச்சுருப்பா? சிங்க் வச்சுருப்பாங்க. ஸோ கொஷினை பார்த்தாவே கோல்டு, சில்வர் வந்துச்சுனாவே சிங்க் அப்படின்றத நம்ம டிக் பண்ணிடலாம். எலிங்காம் டயக்ராம். இந்த எலிங்காம் டயக்ராம்லேருந்து எலி அப்படின்ற ஒரு வேர்டை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ கொஷினை பார்த்தோன்னே எலிங்காம் டயக்ராம்லேருந்து எலின்ற வேர்டை மட்டும் எடுத்துக்கோங்க. எலியை நம்ம இதில் மெயினாக பிடிப்போம், மக்கில் பிடிப்போம். எம்ஜினா என்னது? மக்கில் பிடிப்போம். எம்ஜினா மக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எலி எதில் பிடிப்போம்? மக்கில் பிடிப்போம். இப்போ சிர்கோனியம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சிர்கோனியம் இதில் இந்த கோ அப்படின்ற வேர்ட், கோணி போகிறது, இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு போகிறதுன்னு சொல்லுவோம்ல. ஸோ இந்த வளைஞ்சு வளைஞ்சு போகிறது எது போகும்? வளைஞ்சு வளைஞ்சு ஆப்ஷனில் பார்த்தா ஒரு வெஹிக்கிள் எடுத்துருக்கலாம், வளைஞ்சு வளைஞ்சு போகிறது. ஸோ அப்போ இதில் வேன் அப்படின்ற ஒரு வெஹிக்கிள் வந்து இருக்குது. அப்போ வளைஞ்சு வளைஞ்சு எது போகும்? வேன் போகும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் கரெக்ட் ஆன்சர். இதில் அலர்ஜின்னு சொல்லியிருக்காங்க, மெட்டாலர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு அலர்ஜின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ரோஸ்டிங் பண்ணி என்ன பண்ணுவோம்? சாப்பிடுவோம். ஸோ நம்ம சாப்பிட்றதுல அலர்ஜியே கிடையாது, எவ்வளோ தந்தாலும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். ஸோ இதில் நமக்கு அலர்ஜி கிடையாது. அப்போ இது நமக்கு ஆன்சர் கிடையாது. இது நமக்கு என்னன்னே தெரில. ஸோ இந்த ரெண்டும் தான் ஆப்ஷனாக இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? போத் ஏ அண்ட் சி இஸ் அ ரைட் ஆன்சர். அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இப்போ நமக்கு கோல்டு போட்டால் அலர்ஜியாகவும் சொல்லியிருக்காங்க. மெட்டாலர்ஜி ஆஃப் கோல்டு. நமக்கு கோல்டு போட்டால் அலர்ஜி ஆகுமா? இல்லவே இல்லை. இப்போ வந்து கோல்டு ரொம்ப ஹை பட்ஜெட் போகிறதுனால நமக்கு கோல்டு ரொம்ப பிடிக்கும். ஸோ போட்டால் அலர்ஜியெல்லாம் ஆகாது. ஸோ இதான் நமக்கு இன்கரெக்ட் ஆன்சர். 20 பார்த்தீங்க அப்படின்னா காப்பர் அப்படின்னு இருக்கு. இப்போ காப்பர் அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்சர்லையும் ரெண்டு இடத்துல காப்பர் அப்படின்றதுக்கு பார்த்தோன்னே நமக்கு என்ன தோணும்? ஓகே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஆன்சர் அப்படின்ற மாதிரி அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்து வரும். அப்போ அதுலேருந்து நம்ம அப்படின்றத பாதி ஆன்சரை எடுத்துடலாம். அப்புறம் இங்கேயும் காப்பர் இருக்குது, இங்கேயும் காப்பர் இருக்குது. ஸோ நமக்கு பியூராக, உறுதியாக, 100% நம்ம இந்த ஆன்சரை சூஸ் பண்ணலாம் அப்படின்றத இம்பியூர் காப்பர் அப்படின்றத சூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. எலிங்காம் டயக்ராம் பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. எலிக்கெல்லாம் ஒரு டயக்ராம் பிளாட் பண்ணணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்கிறோம்? கோ வேஸ்ட், இதை பண்ணி வேஸ்ட் அப்படின்றது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? கோ வேஸ்ட், போங்கப்பா வேஸ்ட் அப்படின்றத சொல்கிறத என்ன பண்ணுவோம்? கோ வேஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் பின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணுறோம். 22ல் பார்த்தீங்கன்னா எலிங்காம் டயக்ராம் சொல்லியிருக்காங்க. எலிங்காம் டயக்ராமை வரையணும் அப்படி சொன்னோன்னே நமக்கு ஒரு கான்செப்ட் தோணும். அப்போ நம்ம என்ன சொல்லுவோம்? ஐ காட் இட், எனக்கு கிடச்சிடுச்சு, எனக்கு இது கிடச்சிடுச்சு அப்படின்ற மாதிரி காட் அப்படின்னு சொல்லுவோம். கிடச்சிடுச்சு. இப்போ GOT இங்கே ஆன்சர் வந்தாச்சு. அப்புறம் இன்னொரு பக்கம் தோணும், எலிக்கெல்லாம் வரையணுமாடா அப்படின்ட்டு. அப்போ நெகட்டிவ் ஃபீல் ஆகும். அப்போ GOT இங்கே டெல்டி வரும், இஸ் நெகட்டிவ் அப்படின்னு ஆப்ஷன் சியை சூஸ் பண்ணலாம். ஃபீஸ் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. எதுக்கெல்லாம் நம்ம ஃபீஸ் கொடுக்குறோம்? எல்லாத்துக்கும் ஃபீஸ் கொடுக்குறோம். ஸ்கூலுக்கு ஃபீஸு, வேனுக்கு ஃபீஸு, அப்படி எல்லாத்துக்கும் ஃபீஸ் கொடுக்குறோம். ஸோ அப்போ எல்லாம் ஆல் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஃபீஸ் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லலாம். எலிங்காம் டயக்ராம் இங்கேயும் எலி இருக்குது. எலியை நம்ம எங்கே பிளாட் பண்ணுறோம்? கிராஃபில் தான் பிளாட் பண்ணுறோம். இங்கே நம்ம டயக்ராம் பார்த்தோம், அங்கேயே பிளாட் பண்ண சொல்லியிருக்காங்க. பிளாட்டிங் அப்படின்னால நம்ம என்ன தான் பண்ணுவோம்? கிராஃபில் பிளாட் பண்ணுவோம். எலிங்காம் டயக்ராம், இந்த டயக்ராம் நம்ம எங்கே வரைகிறோம்? கிராஃபில் வரைகிறோம். இந்த கொஷினோட ஆன்சரை எவ்வளோ பேர் கரெக்டாக கமெண்ட் பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். தேங்க்யூ.